டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஓவர் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன மெட்டீரியல் படிக்கிறது அப்படின்னு தெரியலையா? எங்க இருந்து படிக்கிறது அப்படின்னு தெரியலையா? ஸோ உங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் அந்த வீடியோல இருக்கும்போது நான் விஜயன் அதிகமான அகாடமில இருந்து ஸோ உங்களுக்கான சிலபஸ் பேஸ்டு புக்ஸை கொடுத்தா எப்படி இருக்கும், என்னென்ன படிக்கணுமோ அதை மட்டும் தெளிவா எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும். ஸோ நீங்க எதையும் கன்ஃபியூஸ் இல்லாம ஒரு ஆர்டரா இந்த புக்ஸை எடுத்து ஓகே சிலபஸ்ல இருக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு கிளாரிட்டியோட உங்களோட டைமை சர்வ் பண்ற மாதிரியும் ஒரு புக்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் கவர் ஆகிற மாதிரி தான் எப்படி இருக்குமோ அதுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா தான் நம்ம புக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா பிகினரா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அரசு அதிகாரி ஆகிறீங்க இருக்கிற டைம்ல நம்ம படிக்கணும், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும், வேலைக்கு போயிட்டு இருக்கோம், நமக்கு வந்து தேடி தேடி படிக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சோர்ஸ் பிரத்யேகமா நம்ம ரெடி பண்ணதான் நம்முடைய நம்ம அதிகமா வரைக்கும் நீங்க படிக்க வேண்டிய புத்தகங்களோட கம்பெரிசன் இருக்கு. சிலபஸ்ல எதை படிக்கணும் படிக்க வேணாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் அவாய்ட், அது எல்லாமே புக்ல இருக்கும், அதை நீங்க படிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து தேர்வு டைம் வந்துருச்சு, எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்னா நமக்கு டைம் ரொம்பவே முக்கியம். ரிவிஷன் பண்றதா இருக்கட்டும், திரும்ப எடுத்து நம்ம ஒவ்வொரு டாபிக் அப்படிங்கிறத தேடிட்டு இருக்கிறதுக்கு டைம் கிடையாது. ஓகே, எங்க படிக்கணும் அப்படிங்கிறத யாரும் உங்களுக்கு வந்து சொல்ல போறது கிடையாது. ஓகே, ஸோ எல்லாருக்கும் எல்லா சோர்ஸுமே அவைலபிள் கிடையாது. ஓகே, அப்படியே கொடுத்தாலும் அதெல்லாம் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது. ஸோ இந்த புக்ல ப்ராப்பரா அது எல்லாத்தையுமே தெளிவா எடுத்து கொடுத்துட்டோம். ஸோ உங்களோட டைமை ரொம்பவே சேவ் பண்ணும். கொடுத்துருக்கிற டாப்பிக்கை மட்டும் நம்பி நீங்க வந்து படிக்கலாம். ஸோ 100% புக்ஸ்ல என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட் ஜிஎஸ் செட், தமிழ் மீடியமா இருக்கட்டும் இங்கிலீஷ் மீடியமா இருக்கட்டும், ரெண்டு பேர்த்துக்குமே உங்களுக்கு தனித்தனியான புக்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், பொருளாதாரம், புவியியல், இந்திய ஆட்சியல் அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டியா இருக்கட்டும். ஸோ தமிழ் மீடியத்திலும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியத்திலும் இருக்கு. ஸோ அதுக்கான புக்ஸ் இருக்கு. சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? தமிழ் ஸ்டாண்டர்ட் வைஸ் புக்ஸ் அவைலபிளா இருக்கு. மேக்ஸோட பிவைக்கு இருக்கு, ஃபார்முலா புக் இருக்கு, தமிழோட இதுவரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர் இருக்கு, ஜிஎஸ்க்குமே இதுவரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபா நம்ம ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்டா எங்க படிக்கிறது அப்படிங்கிறத குழப்பம் இன்னைக்கு வேணாம், எல்லாமே ஒரே இடத்துல கொடுத்தாச்சு நீங்க படிக்கலாம். ஒரே செட்டு நீங்க வாங்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். சிலபஸ் அடிப்படையில தொகுக்கப்பட்டது, என் தேவையற்ற பக்கங்கள் கிடையாது. சிலபஸ்ல என்ன இருக்கும் அதன் அடிப்படையில நேரம் சேவ் ஆகும். சரியா? ஸோ அப்படிதான் இந்த புக் இருக்கும். சரிங்களா? பொருளாதாரமா இருக்கட்டும், வரலாறு, இந்திய ஆட்சியல், புவியியல், இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 6 to 12th வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணி தலைப்பு இது ஒவ்வொரு புக்கும் நீங்க பார்க்குற மாதிரி சின்னதா ஒரு 200 பேஜ் 300 பேஜ் அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. எல்லாமே வந்து 450 பிளஸ் இருக்கும், 480 490. ஸோ இவ்வளவு பேஜஸ் இருக்கக்கூடிய புக்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்க இவ்வளவுதான் இந்த ஒரு புக் எடுத்தா ஒரு 40 லெசன் 50 லெசன் கொடுத்துருக்கோமா, 40 லெசன் கொடுத்துருக்கோம், 30 லெசன் கொடுத்துருக்கோம், 35 லெசன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதை மட்டும் படிச்சா போதுன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு ஈஸியா உங்க மைண்ட் செட்டே மாறிடும். சரிங்களா? ஸோ ஒரு புக் எடுத்தோம் அப்படின்னா இந்த புக்ல கம்ப்ளீட்டான சிலபஸ் இருக்கு, நம்ம இதை படிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எவ்வளவு சிம்பிளா இருக்கும் பாருங்க. ஐயோ இவ்வளவு புக்கு படிக்கணும் 6 2 12 வரைக்கும் இல்ல, இந்த ஒரு புக்கை படி, உனக்கு 15 மார்க் வருது குவாலிட்டியில படி, நீ கண்டிப்பா 10க்கு மேல வந்து போட்டுடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படி, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லேர்ன் பண்ணுவோம், இன்னும் 2 கொஸ்டின் போட்டுடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டா கிரியேட் பண்றது தான் இந்த புக்கோட நோக்கமே. அது கண்டிப்பா உங்களுக்கு கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ லேட்டஸ்டா எல்லாமே அப்டேட் பண்ணி இந்த இயர் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பொருளாதாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணி லேட்டஸ்டான ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அதோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ என்னென்ன திருத்தம் பண்ணியிருக்காங்க அது இது எல்லாமே கம்பைல் பண்ணி தான் இப்போ லேட்டஸ்ட் எடிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். முன்னாடி வாங்கினவங்களுக்கு இப்போ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அவங்க அந்த பிடிஎஃப்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொரு புக்கையும் அப்டேட் பண்ணி கொடுக்குறது. தமிழ் புக்கா ஸ்டாண்டர்ட் வைஸ் நீங்க எஸ்ஏ படிக்கிறீங்க, பிசி படிக்கிறீங்க, உங்களுக்கு 6 to 10th வேணுமா போதும் நீங்க படிங்க. எஸ்ஏ படிக்கிறீங்க 6 to 12th நீங்க கொஞ்சம் பாருங்க. அதே மாதிரி குரூப் 4 குரூப் 2 படிக்கிறீங்களா, ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுதா, ஸோ அதுவுமே நீங்க 12th வரைக்கும் படிக்கிறீங்களா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வேணுமா இருக்கு. மேக்ஸுக்கு ப்ராக்டிஸ்க்கு நான் டெய்லியும் லைவ் 8 மணிக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது போக வந்து நீங்க இதுல இருக்கிறது எல்லாமே ப்ராக்டிஸும் பண்ணுங்க. 2018 இருந்து 25 வரைக்கும் நடந்தது டாபிக் வைஸ் கொஸ்டின் வித் சொல்யூஷனோட ஒரு புக் இருக்கு. சரிங்களா? ஃபார்முலா புக் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. 18 இருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடியது தனித்தனியா வேணாலும் நீங்க வாங்கிக்கோங்க. இதுல நான் சொல்லக்கூடிய எந்த புக் வேணாலும் தனித்தனியா வேணாலும் நீங்க வாங்கிக்கோங்க. புது மாடல் கொஸ்டின்ஸ் வந்து அதை படிச்ச போதும் ஏற்கனவே கேட்கக்கூடிய மாடல் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்காங்க, ஓகே அந்த ட்ரெண்டுக்கு நம்ம படிச்சிட்டோம்,
அது ரிலேட்டடாக நம்ம ஏதாவது வேணும்னா அடிஷனலாக படிச்சுக்கலாம். அதே மாதிரி சயின்ஸுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே தமிழ் மீடியத்தில் இருக்கு, இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எது வேணாலும் அந்த வழியில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, நல்ல குவாலிட்டியான பேப்பர் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒன் டைம் வாங்கினீங்கன்னாவே போதும். நீங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மற்ற டிஎன்பிசி எக்ஸாம்ஸ், எஸ்ஐ, பிசி, ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், அதுவுமே இப்போ டிஎன்பிசியில் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாலும் ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ படிக்கிறதுக்குமே உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் தான் பிடிஎஃப்ல படிச்சுக்கலாம் சார், நோட்ஸ் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குறீங்க சார். ஸோ நானே முதல்லலாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன், அப்படிலாம் படிச்சு தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு, பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸோ புக்ஸ் சரிங்களா, அதுவும் குட்டி குட்டியான எழுத்துக்கள்லாம் இருக்கிற மாதிரி ஜெராக்ஸ் போட்டு படிப்பீங்க காசு சேவ் பண்றது. இது நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸ்லையும் கம்மியான ப்ரைஸ்லையுமே கொடுக்குறோம். அதே மாதிரி காம்போ செட் ஆர்டர் பண்றவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா எங்களால் பெஸ்ட் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே எங்க சைடுல உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நல்ல குவாலிட்டியா உங்களுக்கு வந்து நல்ல ஃபாண்ட் சைஸும் பெருசா இருக்கும். ஆல்ரெடி நான் புக் ரிவ்யூலாம் தனித்தனியாக ஒவ்வொரு புக்குமே போட்டு ஷோ பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரிவ்யூஸ் கொடுத்தவங்களா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஒவ்வொன்றும் சின்ன சின்ன புக்ஸ் கிடையாது. நீங்க பாருங்க எல்லாமே பெரிய பெரிய புக்ஸாக தான் இருக்கும். இப்போ என் கையில் இருக்கு அரசியல் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே பெரிய பெரிய புக்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னாவே ரொம்ப பெருசாக தான் தெரியும் உங்களுக்கு. இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி ஒரு பெரிய புக், ஒரு 450 பேஜுக்கு மேலே இருக்கும். ஸோ பார்க்கும்போது நீட்டான ஒயிட் பேப்பராக இருக்கும், நல்ல குவாலிட்டியான பேப்பராக தான் இருக்கும். நீங்கள் எழுதலாம், நோட் பண்ணலாம், ஹைலைட் பண்ணலாம், எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, குவாலிட்டி. ஸோ அதே மாதிரி இதுவுமே வந்து நீட்டாக தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ லெசன்ஸ் என்ன இருக்கும், இவ்வளோதான் குவாலிட்டின்னு எடுத்துட்டா இவ்வளோதான். இதை நீங்கள் படித்து முடிச்சா போதும். அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அமெண்ட்மெண்ட்ஸு, இது மாதிரி நிறைய விஷயம் எல்லாமே ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்போம். மேக்ஸ் புக்கா, ஓகே, டாபிக் வைஸ் அரேஞ்ச் பண்ணது பைலிங்குவல் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் 2018 23 வரைக்கும் கேட்ட கொஸ்டின் பேப்பரோட புக்கு சரியா. அதே மாதிரி ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 2024-25 நடந்த எக்ஸாம்ஸு வித் டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் போட்டிருப்போம் உங்களுக்கு புரியுற மாதிரி சரியா. புரியலையா, நான் உங்களுக்கு யூடியூப்லயும் நடத்தியும் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ இது எல்லாமே அதெல்லாமே பிளேலிஸ்ட்ல போட்டு ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ எக்ஸ்பிளனேஷனும் போட்டு ஒவ்வொன்றுக்குமே ஆட் பண்ணி வச்சிருக்கோம் சரியா. தனியாக வேணுமா, ஃபார்முலா வேணுமா, ஃபார்முலாவும் தனியாக ஒரு புக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, தனியா இருக்கு, நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ 2 to 3 days டெலிவரி, ரொம்பலாம் டிலே பண்றது. நீங்க அன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கே டிஸ்பேச் பண்ணிடுறோம். ஏன்னா நாங்கள் யாரையும் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணோம், அவங்களே பல இடங்கள்ல தேடி பார்த்துட்டு லேட்டாக தான் சரியா இந்த புக்ஸை பத்தி தெரிஞ்சோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆல்ரெடி வாங்கினவங்க சொல்லியோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்க ஆன்லைன் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பட் தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணி நீங்க வந்து வாங்குறீங்க. நாங்களும் சொல்றேன், என்னதான் சொன்னாலும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் வாங்கலாமான்னு. அதனாலதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதெல்லாம் பார்த்துட்டே வாங்கணும்னு சொல்லுவோம். நான் எங்ககிட்ட வந்ததையுமே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. ஸோ தெளிவா பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ நல்லா இருக்கு அப்படிங்கிற சிம்பிளான ரிவ்யூஸ் மட்டும் இல்லாம ஸோ நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எடுத்து தான் இம்ப்ரூவ் பண்ணி தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டே இருக்கும். 6 இயர்ஸா புக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கக்கூடிய நாங்க அப்டேட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணி தான் இந்த புக் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ நீங்க 10% டிஸ்கவுண்டோட இப்போ இருக்கு புக்ஸ். ஓகே, காம்போ ஆர்டர் நீங்க சூஸ் பண்ணும்போது இல்லை இண்டிவிஜுவல் புக் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது வரும். அது மட்டும் இல்லாம ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு லிமிடெட் டைமுக்கு இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா புக்ஸுமே ரெடி ஸ்டாக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும்போது வாங்கிக்கோங்க. இல்லாத போது சார் இப்போ இந்த புக் வேணுமா, அந்த புக் வேணுமா, நான் எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20+ புக்ஸ் இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு தேவையான புக்ஸ் ஓகேங்களா, அதுவும் வந்து ஒரு 18+ புக்ஸ் வந்து இருக்கு சரிங்களா. ஸோ காம்போல நான் சொல்றேன் சரிங்களா. காமனா ரெண்டுத்துக்கும் காமனா எடுக்கிறோம், மேக்ஸ் பைலிங்குவல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா கூட ஸோ நம்ம வந்து ஒரு 30 புக்காவது ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ரெடி டு ஸ்டாக்காக வச்சிருக்க முடியாது. ஸோ ஒவ்வொன்றும் காலியாக நம்ம அடுத்து பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ பாலிட்டி இல்லை, தமிழ் மீடியம் இல்லை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு 3 to 4 weeks ஆகும் திரும்ப ரெடி ஆகிறதுனால சொல்ற 1 month வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்க வேற புக்ஸை வாங்கி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க இது வந்தாதான் வாங்குவோம்னு நினைச்சீங்கன்னா அடுத்து ஐஎன்எம் காலி ஆயிடும். அதான் சொல்றேன் சரிங்களா. கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுக்குறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க, சார் சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி அப்டேட் பண்றோம் சரியா. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ஆஃபர் அவைலபிளா இருக்கும் போதோ இல்லை புக்ஸ் நீங்க வந்து எங்ககிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கும் போதோ வாங்கிக்கோங்க சரியா. சீக்கிரமாவே டெலிவரி நடந்துடும். ஸோ யாரையும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது இல்லை. ஸோ ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவோம். 1 or 2 days டெலிவரி ஆகிடும் ஓகேங்களா. மேக்ஸிமம் டைம் 2 to 3 days சொல்றோம்.
இந்தியா ஃபுல்லாகவும் நிறைய பேர் வந்து ஆர்மியில் இருக்கிறவங்க அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனா இந்த எக்ஸாம்ஸ் படிக்கிறது கேட்குறாங்க. ஜம்மு காஷ்மீர்லேருந்து வெஸ்ட் பெங்கால், சரியா, எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி யாராவது சர்வீஸ் பர்சன்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். பட் உங்களுக்கு போஸ்டல் டெலிவரி பண்ணுறதுனால 1 வீக் 10 days ஆகும், சரியா, மெதுவாக தான் வரும், அதையும் சொல்லிடுறோம். தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா 2 to 3 days ரிசீவ் ஆகிடுது, சரிங்களா. கொரியரில் நம்ம வந்து பண்ணுறோம், ஓகேங்களா, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்மளோட வெப்சைட், சரியா, இல்லை அப்படின்னா நம்ம வெப்சைட் போங்க, adimanteam.com, ஓகே, அதில் ஷாப் அப்படிங்கிற பேஜுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் அங்கேயே. இல்லை எனக்கு தெரியாது சார் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன புக்ஸ் வேணுமோ அதோட லிஸ்ட் நாங்கள் தரோம். உங்களுக்கு செலக்டிவா வேணும்னா சார் எனக்கு இந்த புக் வேணும், இந்த புக் வேணும், இது வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, நாங்களே நோட் பண்ணி அனுப்பிச்சிடுறோம். காம்போவா வேணும்னு சொன்னீங்கனாலும் சார் குரூப் 4க்கு வேணும், எனக்கு தெரியாது எதாவது புக் வேணும்னா நாங்கள் லிஸ்ட் கொடுக்குறோம், எங்ககிட்ட அவைலபிளான புக்ஸ் குரூப் 4க்கு சார், இது குரூப் 1க்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் சார், வாங்கிக்கோங்க. இல்லை சார் எனக்கு இப்போ பட்ஜெட் இவ்வளோதான் சார், எனக்கு 1000 rupees தான் இருக்கு, நான் இப்போ படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஓகே, நீ இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து படிங்க, குரூப் 1 நீங்க இந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 weeks 3 weeks கழிச்சு இன்னொரு சில புக்ஸ் வாங்கிக்கோங்க. அப்படி நாங்கள் உங்களுக்கு பட்ஜெட் பொறுத்து சஜஷனும் கொடுத்துட்றோம், நீங்க இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கீங்களோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதுதான் நான் சொல்வேன், சரியா. எல்லாத்தையும் நான் வாங்கி தான் படிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லேட் ஆகிடும். ஸோ நீங்க படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இமிடியேட்டா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி புக்கை படிங்க. ஒரு புக்னாலும் வாங்கி படிங்க. 1 week படிக்கலாமா, அடுத்து ஒரு 300-400 rupees கிடைச்சது அப்படின்னா இன்னொரு புக் வாங்க முடியுமா, அடுத்த வாரத்தில் இன்னொரு புக்கும் சேர்த்து 2 புக்கும் சேர்த்து படிக்கலாமா, கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த வாரத்தில் இன்னும் கொஞ்சம் படிக்கலாமா, இந்த மாதிரி நீங்க படிக்க ஆரம்பிச்சு கவர் பண்ண முடியும். ஸோ படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு இன்னொரு 200 daysக்கு மேல 200 days இருக்கு, தாராளமா குரூப் 4க்கோ நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா கவர் பண்ண முடியும். ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுட்டு புக்கோட இண்டெக்ஸ் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுறோம், ரிவ்யூ ஷேர் பண்ணுறோம். நீங்கள் சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கிற வீடியோஸ் பார்த்துக்கோங்க, நம்மளோட ரிவ்யூஸ் செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு டைரெக்டாக வரவங்க நம்ம ஆஃபீஸ் அகாடமி அட்ரஸ் இருக்கும், அங்கே வந்து வாங்கிக்கலாம். கொரியர் பண்ணணும்னா கொரியர் பண்ணுறோம். ஓகே, ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோவை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.